அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். ஒரு அட்டகாசமான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சதுக்கப்புறமா அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை கீறி விட்டு அதையும் சேர்த்துட்டு அது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு அது கூடவே நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு மேலே உப்பு தூவி நம்ம அதை க்ளோஸ் பண்ணி தக்காளியை நல்லா வேக விட்டுறலாம். உப்பு நம்ம தூவி க்ளோஸ் பண்ணுறப்போ தக்காளி நல்லா வேகும். தென் ஒரு 5 மினிட்ஸில் திரும்ப நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி இன்னும் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வேகினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா அது கூட நம்ம தக்காளி அண்ட் வெங்காய விழுது அரைச்சி எடுத்துருக்கோம். ஒரு தக்காளி அண்ட் ஒரு வெங்காயம் போட்டு மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தக்காளி அண்ட் வெங்காயம் அரைச்சதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவு ஃபிஷ் மசாலாயும் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் விட்டுறலாம். அப்புறம் பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க நண்டு எல்லாத்தையுமே இது கூட நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நம்ம 1 கிலோ கிட்ட நண்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம இது கூட சூப்பராக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நண்டு உடஞ்சிராமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் போல் விட்டுறலாம். இப்போ நம்ம சைடில் நண்டுக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், ஒரு காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அதை நம்ம நல்ல சாஃப்டான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம அரைச்ச மசாலா 1/2 கப் அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து மசாலா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராபோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி அது நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. சம்டைம்ஸ் டைமிங் மாறும். உங்களுக்கு குக் ஆகாத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5 to 10 மினிட்ஸ் போல் நீங்கள் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் இறக்கிட்டீங்க அப்படின்னா நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், நம்மளோட நண்டு கிரேவி எவ்வளோ அழகாக ரெடி ஆகி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இது கூட கொத்தமல்லியை சாப் பண்ணி மேலே கார்னிஷ்க்கு தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.